வள்ளி செந்தில் மீது சாட்சிகள் அனைவரும் கூறிய குற்றச்சாட்டுகள் சரியாக நிரூபிக்கப்பட்டதாலும் வள்ளி செந்தில் இருவருக்கும் ஆயுள் தண்டனை அளித்து தீர்ப்பளிக்கிறேன். நீ போய் காயத்ரி காப்பாத்து போ. மகேஷ் குழந்தை விடுங்க விடுங்க. மகேஷ் குழந்தை விடுங்க. மகேஷ் இந்த பாய்லரோட நெருப்பு எரிஞ்சா எலும்பு கூட கிடைக்காது, வெறும் சாம்பல் தான். ரோஜா, உனக்கு சொர்க்கம் மேல, ஆனா எனக்கு கீழே. சொல்லையா 5 கோடி ரூபா எனக்கு தான். எப்படி? அடி பாவி, என்னடி கோலாது? ஸ்னேகா, என்ன இது? மகேஷ் என்ன கூப்பிட்டுருக்காரு, நான் கிளம்புறேன். இன்னும் 1/2 மணி நேரத்துல அம்மன் கோவில்ல எங்களுக்கு கல்யாணம். என்னாச்சு உனக்கு? என்ன விளையாடுறியா? என்னமோ கடத்தருக்கு போற மாதிரி போற. சார், நீங்க இதுவரைக்கும் எனக்கு செஞ்ச உதவிக்கெல்லாம் ரொம்ப நன்றி. எல்லாம் கேள்விப்பட்டேன். எப்படி இருக்கீங்க ராஜசேகர்? மனசால ரொம்ப நொந்து போயிருக்கிறேன் சொக்கலிங்கா. கடக்கார பாவி, அவனை எப்படிலாம் தோல்லையும் மார்லையும் தூக்கி வளர்த்திருப்பேன். இப்படி ஐசியூலையும் வார்ட்லயும் படுக்க வச்சுட்டானே உங்களை. அவனுக்கு ரொம்ப இடம் கொடுத்துட்டீங்க ராஜசேகர். கர்ச்சீஃப்ல எதையோ மருந்த தடவி என் மூக்குல வச்சு அமுக்குனான் சொக்கலிங்கா. அது என்ன மருந்தோ கன்றாவியோ, மூச்சு திணறி போயிடுச்சு, உயிர் போயிடுற மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு அவ்வளவுதான் தெரியும். அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னே தெரியாது. பெருமாளே, இந்த கன்றாவில அவனுக்கு எப்படி நான் கிடைக்கிறது? பெரிய கிரிமினலாவே ஆயிட்டானே அவன். அவனால இனிமே உங்க உயிருக்கு ஆபத்தான் ராஜசேகர். பேசாம அவனை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருங்க. அதான் அவன் திருந்துறதுக்கு ஒரே வழி. இனிமேல நீங்க அவன் மேல பாசத்தை காட்டினா அவன் கெட்ட ஊருக்கு போறதுக்கு பாஸ்போர்ட் எடுத்து கொடுத்த மாதிரி. ஆமா சொக்கலிங்கா, கரெக்டு தான். நான் பாத்துக்கிறேன். ஏமா, ஸ்னேகாவை பத்தி நான் ஏதோ கேள்விப்பட்டேனே, அவளை காணலையா? தெரியலண்ணா, என்கிட்ட எதுவும் சொல்லிட்டு போகல. ஜாக்கிரதம்மா, மறுபடியும் அந்த மகேஷை நம்பி ஸ்னேகா எதுலையாவது மாட்டிக்க போறா. இந்த தடவை மகேஷை நம்பி அவ எதுலையாவது இறங்கினாள்னா அவ்வளோதான். நீ உன் பொண்ணை முழுசா இழந்துட வேண்டியதுதான். அப்புறம் என்கிட்ட வந்து குறைப்பட்டு இருக்காத. சரி ராஜசேகர், உடம்ப போட்டு அழட்டிக்காதீங்க. நீங்க சீக்கிரம் குணமாகி வீட்டுக்கு வரணும். நான் நாளைக்கு வந்து பாக்குறேன். போலாமாம்மா? வரோண்ணா, பாத்துக்கோங்க. வர ராஜசேகர், போமா. ஆகவே பல கிரிமினல் நடவடிக்கைகளில் ஈடுபட்ட காரணத்தினாலும் மீராவை போலீசார் கண் எதிரிலேயே குத்திக் கொன்ற காரணத்தினாலும் வள்ளி செந்தில் மீது சாட்சிகள் அனைவரும் கூறிய குற்றச்சாட்டுகள் சரியாக நிரூபிக்கப்பட்டதாலும் வள்ளி செந்தில் இருவருக்கும் ஆயுள் தண்டனை அளித்து தீர்ப்பளிக்கிறேன். இனிமாச்சு ஏமா அழற? என் புருஷனுக்கு 1000 தண்டனை கொடுத்துட்டாங்க. 1000 தப்பு பண்ணாலும் அவர் எனக்கு புருஷன் தானே. அதான் மாமா எனக்கு தாங்கிக்க முடியல. எனக்கு நீ யாருமே இல்லாம போயிட்டாங்களே. ஏமா அப்படி சொல்ற? உன் அப்பா ஸ்தானத்துல நான் இருக்கேன், அம்மா ஸ்தானத்துல கல்யாணி இருக்கா, ஸ்னேகா இருக்கா, உன் தாத்தா இருக்காரு. துஷ்டங்க அழிஞ்சிட்டாங்கம்மா. இனிமே நீ சந்தோஷமா வாழலாம். யோ ஈஸ்வர், என்னது? என்ன களி தின்ன அனுப்புற உனக்கு எதுக்கு என் மரியாதை?
நான் துஷ்டனா? அப்ப இந்த ஸ்னேகா என்ன தேவதையா? நீ எப்படி வாழ்ந்துடுறேன்னு நான் பாத்துறேன்யா. இன்னும் உன் திமிர் அடங்கல இல்ல? அத நீ செத்தா தான் அடங்கும். இங்க பாரு வள்ளி, பேசாம ஜெயிலுக்கு போய் செஞ்ச தப்பு எல்லாத்தையும் நல்லா யோசிச்சு பாரு. நல்லவளா திருந்தறதுக்கு முயற்சி பண்ணு. ஏய் ஸ்னேகா, உன்னையும் கத்தியால குத்தி கொலை பண்ணிருக்கணும்டி. தப்பு பண்ணிட்டேன், பரவாயில்ல. இன்னொரு சான்ஸ் கிடைக்காமையா போயிடும்? இன்னொரு சான்ஸா? ஆமாடி, நல்ல வக்கீலா வச்சு மேல் கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டுன்னு விவாதம் பண்ணி ஜெயிச்சு வெளியே வரண்டி. வந்து உங்களை சாகடிக்கிறேன்டி. கிளம்புமா. லட்சுமி, வைதேகி பேத்திக்கு பேர் சூட்டணும். அதை நம்ம வீட்டில் நடத்தணும். அதுக்கு உன் பர்மிஷன் வேணும். இருக்கிற தண்ட செலவு பத்தாதுன்னு இப்போ மகாராணியோட பேத்திக்கு பேர் சூட்டு விழாவா? ஏன் அவதான் உங்களை தூண்டி விட்டாளோ? அவ எதுவும் சொல்ல, நானா தான் கேக்குறேன். அந்த குழந்தைக்கு தான் ஏற்கனவே பேர் வச்சாச்சேங்க. என்ன பேரு? சனிய, வேஸ்ட் லக்கேஜ், அழுக்குருண்டை, வீணா போனவ. ஏய், நீ உருப்படவே மாட்டடி. இதுதான் நிறைய. வாமா, வா 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 வா. சரியான அட்ரஸ்க்கு தான் வந்திருக்க. ஈ சோ சா, இதுதான் அது. ஈ சோ சானா என்னது? இளிச்சவாயே சொக்கலிங்கம் சத்திரம். ஏண்டி வீணா போனவளே, இது என்ன சென்ட்ரல் ஸ்டேஷன் நினைச்சியா? பொட்டி எடுத்துக்கிட்டு வீட்டை விட்டு போறதும், எட்டி உதச்ச பந்து மாதிரி திரும்ப வந்து விழறதும். சொரண வர்றதுக்கு உப்புன்னு ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்காங்களே, அதை பத்தி தெரியுமா உனக்கு? சார், என்ன மன்னிச்சிருங்க. ஏண்டி, இங்க நான் ஒருத்தி உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன், என்கிட்ட பேசாம அவர்கிட்ட ஏன் தாவற? மனுஷங்க கிட்ட தானே பேச முடியும். ஏய், என்னடி கொழுப்பா? நாக்க இழுத்து வச்சு அறுத்துருவேன், ஜாக்கிரதை. லட்சுமி, கொஞ்சம் வார்த்தையை அளந்து பேசு. என்னங்க அளக்குறது? உங்க பொண்டாட்டிய ஒருத்தி மனுஷன் இல்லைன்னு பேசிட்டு இருக்கா, நீங்களும் மர மாதிரி அதை கேட்டுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு தன்மானமே இல்லையா? இருந்ததுமா. உன்னை கல்யாணம் பண்ணதும் அதுவா நீயானு ஒரு பிரச்சனை இருந்தது. தன்மானத்தை விட்டுட்டேன், உன்னை வீட்டோட வச்சுக்கிட்டேன். போதுமா? உங்களை திருத்தவே முடியாது, நீங்க உருப்படவே மாட்டீங்க. உனக்கேத்த ஜோடியா இருக்கணும்ல. ஸ்னேகா, நீ சொல்லுமா. சார், நான் மகேஷை தேடி போல, ஈஸ்வரனை தேடியும் போல. ஒரு நல்ல காரியத்துக்காக ரிஸ்க் எடுத்து போனேன். இது அம்மா கிட்ட சொன்னா ரொம்ப பயந்துருவா, போக விட மாட்டா. அதனாலதான் நான் உங்க யார்கிட்டயுமே சொல்லாம போனேன். இது என் கல்யாணி சித்தி சம்பந்தப்பட்ட விஷயம். அப்படியே போயிருக்கலாமே, இங்க யாரும் உன்னை தடுக்கலையே. போன காரியம் நல்லபடியா முடிஞ்சிருது, நான் திரும்பி வந்துட்டேன். ஆமா, நீ வரலான்னு தான் இங்க. அம்மா, எப்படி வந்த? எங்கடி போயிருந்த இத்தனை நாள் எங்களெல்லாம் விட்டுட்டு? உனக்காக தான் இப்ப பெருமாள் போய் சேவிச்சுட்டு வரேன். ஏய், நிறுத்தடே. சும்மா அப்படியே பாச மழைய கொட்டுற. உன் உருப்படாத மகளுக்காக வேண்டிக்கிட்டியா? என்ன, நான் இங்க இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப பாரமா இருக்குல்ல? ஹாடி பாவி, கேட்டியே ஒரு கேள்வி. லட்சுமி, நீ கொஞ்சம் சும்மா இருக்க மாட்டியா? போல அண்ணா, நீங்க என்ன அவளை திட்டுறீள்? இதெல்லாம் கேட்கணும்ன்றது எங்க தலையெழுத்து. எங்கடி போயிருந்த இத்தனை நாள்? அம்மா, கல்யாணி சித்தி வள்ளி செந்தில் கிட்ட மாட்டின்ட்டாமா. சித்திய காப்பாத்துறதுக்காக தான் நான் போனேன். கல்யாணி விஷயமாவா போனேன்? ஆமாமா, கல்யாணி சித்தி இப்ப பூர்ணமா குணமாயிட்டா. உன்னை பத்தி கூட விசாரிச்சா. அங்க நடந்த கலாட்டால செந்தில் மீராவை கொலை பண்ணிட்டான். ஐயோ, மீரா கல்யாணியோட பொண்ணாச்சே. ஆமாமா, அதனால அதிர்ச்சியில சித்திக்கு மறுபடியும் ஏதாவது ஆயிடுமோன்னு பயந்து ரேணுவ கல்யாணி சித்தி கிட்ட மீரான்னு சொல்லி வச்சிருக்கோம். இது என்னடி கொடுமை? இதுலயும் போய் பித்தலாட்டமா? அதுதான் உங்க ரெண்டு பேருக்கும் கைவந்த கலையாச்சே. என்ன, கல்யாணி நிர்கதியா நிக்கிறா. பாவம், அவளையும் இந்த ஆத்துல சேர்த்துக்கலாமா? மேல ஒரு பெட்ரூம் காலியா தானே இருக்கு. நீ எல்லாம் ஒரு பொம்பளை. இவருக்கு எப்ப பார்த்தாலும் இதே சந்தேகம் தான். லட்சுமிமா, ஏன் அப்படி எங்க உணர்ச்சிகளோட விளையாடுறேன்? ஏன் இப்படி எங்களை கிண்டல் பண்றேன்? நீங்க செய்யற பாவத்துக்காக தான் உங்க புள்ள கஷ்டப்பட்டு இருக்கான். ஏய், என்னடி வாய் நீளுது? என் பையனை பத்தி, என் குடும்பத்தை பத்தி நீ ஒரு வார்த்தை பேசாத. என் குடும்பத்தை பத்தி மட்டும் நீங்க பேசலாமா? நீ தாண்டி என் வீட்டுல இருக்க, நானா உன் வீட்டுல இருக்க? நான் அப்படிதான் பேசுவேன். இவளுக்கு ஒரு வேலையே இல்ல, நீ வா போலாம். வாமா. எப்படி பேசுறதாலும் நம்மள கரிச்சு கொட்ட வேண்டியது. போங்கடி போங்க. ஏய், அந்த கல்யாணிய மட்டும் இந்த வீட்டுல கூட்டிட்டு வந்து வச்சிங்க, தூங்கு
போகும்போது 3 பேரையும் சேர்த்து வச்சு கொன்னுடுவேன். என்ன மகேஷ், நான் வர்றது கூட தெரியாம அப்படி ஒரு யோசனையில இருக்க? ரோஜாவை போட்டு தள்ள பிளான் ரெடியா இருக்கு. ஒருத்தரை கொலை பண்ண இப்படி ஒரு பிளான் போட்டு நான் பார்த்ததே இல்லப்பா. இது ரோஜாவை கொலை பண்ற பிளான் இல்ல. ரோஜா செத்ததுக்கு அப்புறம் எல்லா சொத்தும் என் பேருக்கு வந்துரும் பாரு. அதுக்கப்புறம் நான் ஆசையா கட்ட போற மாளிகையோட பிளான், ப்ளூ பிரிண்ட். அட பாவி, இன்னும் தேர்தலே நடக்கல, அதுக்குள்ள லஞ்சம் வாங்குறத பத்தி யோசிக்கிறியா? புரியல. உன் பாஷையிலே சொல்றேன், மாடே வாங்கல, அதுக்குள்ள நெய் விலைய பத்தி யோசிக்க ஆரம்பிச்சிட்டியா? இப்ப புரியுதா? நான் முடிவு பண்ணிட்டேன். மாடு வாங்குறதுன்னா ஏய், ரோஜாவை போட்டு தள்ளுறதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். என் சொத்து அடைய எனக்கு வேற வழி தெரியல. வெத்து பத்திரத்துல அவ கையெழுத்த வாங்கிட்டேனா எங்க அப்பனோட சொத்து பத்திரம் தானா என் கைக்கு வந்துரும். பலே பலே. என் அப்பா ராஜசேகர் இருக்கானே, அவன் என் பொண்டாட்டி ரோஜா பேர்ல 5 கோடி ரூபாய்க்கு இன்ஷூர் பண்ணிருக்கான். அவளை போட்டு தள்ளிட்டேன் வை, அந்த 5 கோடி ரூபாய் எனக்கு தான். அதையும் இதோட சேர்த்து அனுபவிப்பேன். ஹலோ மகேஷ், நேச்சுரல் டெத்து இல்ல ஆக்சிடென்ட் இதுக்கு தான் இன்சூரன்ஸ் பண்ண வரும். மர்டர் பண்ணினா 5 கோடி வராது, சென்ட்ரல் ஜெயில் கள்ளிதான் வரும். அது எனக்கு தெரியாதா கேசவா? நான் உன்னை விட கொஞ்சம் புத்திசாலி. நான் அவளை கொலை பண்ணுவேன், ஆனா அது கொலை மாதிரி தெரியாது, ஆக்சிடென்ட் மாதிரி கிரியேட் பண்ணிடுவேன். கேசவா, நீ இன்ஷூர் பண்ணிருக்கியா? ஐயோ, என்ன விட்டுரு மகேஷ். ஏய், அதுக்கே இவ்ளோ ரியாக்ட் பண்ற? இன்சூரன்ஸ் பத்தி சில டவுட் உன்கிட்ட கேட்கணும், அதுக்காக கேட்டப்பா. அப்படியா? அப்பா, எப்படியோ பணம் சம்பாதிக்கிற வழியை கண்டுபிடிச்சிட்ட. ஆல் தி பெஸ்ட். நிறைய சாப்பிட்றவங்களுக்கும் சீக்கிரமா சாப்பிட்றவங்களுக்கும் அம்மா என்ன கொடுப்பாங்க? ஐஸ்கிரீம் கொடுக்க போறேன். எனக்கு ஐஸ்கிரீம்னா வாயை திறக்கிறீங்க, சாப்பாடுனா வாயை மூடிக்கிறீங்க. மகேஷ் நில்லுங்க. ஏன் வந்தீங்க இங்க? கொள்ளடிக்கிறதுக்கு என்ன இருக்கு? அதான் நேத்தே பணம் நகையெல்லாம் எடுத்துட்டு போயிட்டீங்களே. நான் ஒண்ணும் கொள்ள அடிக்கல, எல்லாம் என் அப்பா சொத்து. மனசாட்சி இல்லாத ஜென்மம். உங்க அப்பா போட்டு இந்த அடி அடிச்சிருக்கீங்களே, மனுஷனா நீங்க? ஏய் கிழவி, வாய் மூடுறியா? நீ தான் இந்த வீட்ல உட்கார்ந்து தண்ட சோறு சாப்பிட்டு எங்க அப்பா சொத்தை அழிச்சிட்டு இருக்க. இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை பேசினேன்னு வை, எங்க அப்பனுக்கு நடந்த கதி ஞாபகம் இருக்குல்ல, அதே கதி தான் உனக்கும். மகேஷ், மரியாதை வெளியே போங்க. எங்க வந்தீங்க? உன்னை கூட்டிட்டு போக தாண்டி வந்தேன். வா என்னோட. நான் வர மாட்டேன். ஏய் வாடி. விடுங்க, நான் வர மாட்டேன்னு சொல்றேன்ல. என்னடி பெருசா ராமர் இருக்கறதா சீதைக்கு அயோத்தியான்னு அன்னைக்கு டயலாக் எல்லாம் விட்ட? இப்போ நீ என் கூட வா, நான் படுற நரக வேதனைய நீயும் அனுபவி. வா போலாம். வர முடியாதுன்னு சொல்றேன்ல, விடுங்க. அப்படினா நீ சீதை இல்லையா? நீங்க ராமர் இல்ல, அதனால தான் வர முடியாதுன்னு சொல்றேன். போதுமா? ஏய் மகேஷ், விடுங்க. மகேஷ், விடுங்க. உனக்கு ஆகலையே, உனக்கு ஆகலையே. ஐயோ, மகேஷ் விடு. மகேஷ், ஜீவா விடுங்க. மகேஷ். ஏய் ஏய் ரோஜா, ஏய் ரோஜா கதவு தர. ரோஜா, ரோஜா கதவு, ரோஜா கதவு தர. ரோஜா, ஏய் ஏய் ரோஜா. அப்படின்னா உன் கதையை நான் முடிச்சிடறேன். போ. மகேஷ், மகேஷ் குழந்தை விடுங்க. மகேஷ், விடுங்க அவளை. ஐயோ, ரத்தமா. இல்ல, எனக்கு ஒண்ணு இல்ல. நீ போய் காயத்ரி காப்பாத்து. காயத்ரி காப்பாத்து, போ. மகேஷ், குழந்தை விடுங்க. விடுங்க. மகேஷ், குழந்தை விடுங்க. மகேஷ். ஆட்டோ. ஆட்டோ. ஆட்டோ, சீக்கிரம் அந்த வேனை ஃபாலோ பண்ணுங்க. ஹலோ, ராஜசேகர் கிரானைட்ஸ். ராஜசேகர் சார், நான் ஜானகி பேசுறேன். சொல்லுங்கம்மா.
சரிம்மா. இங்கதான் வண்டி நிறுத்துங்க. மகேஷ் 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 அழாத, அழுதேன்டி உன்னை அப்படியே கொன்றுவேன். அழாதடி. ஏய், அழாதன்னு சொன்னல, வாய மூடு. அழாதன்னு சொன்னல. மகேஷ் நிறுத்துங்க. வா ரோஜா, வா. நீ என்ன ஃபாலோ பண்ணிட்டு வருவேன்னு எனக்கு நல்லா தெரியும். அதான் இந்த குட்டி பிசாசை தூக்கிட்டு வந்தேன். என் டைம் ரொம்ப நல்ல சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிட்டு உங்க இருக்கு. டைம் எப்பவுமே ராங் டைம் தான். குழந்தை இப்படி கடத்திட்டு வந்து ச்சே, நீங்க முதல்ல குழந்தை விடுங்க. கையேடுறி. ஏய், என் குழந்தை என்கிட்ட அனுப்ப மாட்டேன்ட்ட. அதான் இவளை தூக்கிட்டு வந்தேன். இவ்வளவு உங்க குழந்தை தான். ஏய், வாய மூடி. ஸ்னேகாவை நான் 2ஆம் தரமா கல்யாணம் பண்ணிக்க விட மாட்டேன். ஆனா இந்த குழந்தை மட்டும் வேணுமா? நான்சென்ஸ் மாதிரி பேசாதீங்க மகேஷ். அவங்க குழந்தைக்காக சொத்து சுகத்தையே விடுறாங்க. நீங்க குழந்தைய கடத்திட்டு வந்து மிரட்டுறீங்க. உங்க அப்பாவை பார்த்தாவது கத்துக்கோங்க. சே, வாய மூடி. எங்க அப்பா உன் பேர்ல சொத்து எழுதி வச்சிருக்கானே, அந்த மொத்த சொத்தையும் என் பேர்ல எழுதி வை. நீ வாட போலாம். ஏய், விடு. விடுங்க மகேஷ். விடு. இங்க பாரு, மொத்த சொத்தையும் என் பேர்ல எழுதி வைக்க போறியா இல்லையா? சொத்து வேணுமா? சொத்து குழந்தையை விட பெரிய சொத்தை இல்லங்கிறது புரிஞ்சுக்காம இப்ப நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. இப்ப கேட்டியே, இது கேள்வி. இந்தா, இந்த பேப்பர்ல எல்லாம் கையெழுத்து போடு. உன் பேர்ல இருக்க எல்லா சொத்தையும் என் பேர்ல எழுதி இருக்கேன். மரியாதையா கையெழுத்து போடு. வாடா. இரு இரு, நீ அதுக்குள்ள அவசரப்பட்டா எப்படி? மகேஷ் வழி விடுங்க. அத குடுக்க வேண்டியதுல குடுத்தாச்சுல. இன்னும் என்ன இருக்கு குடுக்கிறதுக்கு? இருக்கு, உன்னோட உயிர். மகேஷ், அதோட விலை 5 கோடி ரூபாய். உன் மாமா உன் உயிரை 5 கோடி ரூபாய்க்கு இன்ஷூர் பண்ணிருக்காரு. அது எனக்கு கிடைக்கணும்னா நீ சாகணும். பணத்துக்காக என்ன கொலை பண்ண போறீங்களா? ச்சே, கேவலமா இல்ல உங்களுக்கு? இல்லவே இல்ல மகேஷ். அதான் உன்னை கொலை பண்ணணும் தீர்மானம் பண்ணிட்டேன். ஏய், இரு. ஏய், நில்லு. போடா. ஏய், ஏய் ரோஜா, நில்லு. ஏய், உன்னை நாம விட மாட்டேன்டி. ஏய், ஏய், இரு. ஏய், நில்றி, நில்றி. ஏய், மகேஷ் விடுங்க. மகேஷ், மகேஷ் விடுங்க. அப்படியே உன்னை ஒரே குத்தா குத்தி கொன்றணும்னு ஆசையா தான் இருக்கு. ஆனா பாரு, இந்த இன்சூரன்ஸ்காரங்க ரொம்ப மோசமானவனுங்க. கொலைன்னு தெரிஞ்சா பணத்தை தர மாட்டாங்களாம். அதனால உன்னோட சாவை நான் ஒரு விபத்துன்னு காட்டணும். அப்பதான் 5 கோடி ரூபாய் எனக்கு கிடைக்கும். மகேஷ், வேற வழியே இல்ல ரோஜா. வேண்டாம் மகேஷ். மகேஷ் வேண்டாம். ஏய், ஏய், மகேஷ் விடுங்க. ஐயோ, குழந்தையை விடுங்க. மகேஷ், மகேஷ். ஏய், காயத்ரி. ஆடி. ஏய், ஏய், மகேஷ் விடுங்க. என்னடி? ஏய், விடுங்க. ஏய், மகேஷ் ஏய், விடுங்க. மகேஷ் ஏய், விடுங்க. ஏய், ஒரே குத்து. மகேஷ் ப்ளீஸ் என்ன விடுங்க. வேண்டாம் மகேஷ், விடுங்க. ஏய், ஏய், மகேஷ் விடுங்க. வேண்டாம் மகேஷ்.
ப்ளீஸ் ஏய் என்ன விட்டுருங்க மகேஷ் வேண்டாம் மகேஷ் ப்ளீஸ் மகேஷ் விட்டுருங்க என்ன மகேஷ் வேண்டாம் ப்ளீஸ் மகேஷ் வேண்டாம் ஸ்னேகா 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 யார் போன்ல ஹலோ ஹலோ என்னம்மா என்னாச்சு மாமா என்ன சோபா அண்ணா என்னம்மா யார்கிட்ட போன்ல பேசினான்னு தெரியல அப்படியே பேசாம உட்காந்துட்டு இருக்கா ஸ்னேகா என்னாச்சு ஜானகி அம்மா ஃபோன் பண்ணினாங்க ஜானகி அம்மா தானே போன் பண்ணா அதுக்கு எதுக்கு இப்படி உட்காந்துட்டு இருக்க அம்மா ஐயோ காயத்ரி இந்த கடங்கார பாவினால அவளுக்கு என்ன ஆபத்து வரப்போறதோ பகவானே இந்த மகேஷ் பயலுக்கு என்ன அமாவாசை வந்தா கிறுக்கு பிடிச்சிருமா என்ன சை காயத்ரி எப்படியாவது காப்பாத்துறீங்கண்ணா மாமா இந்த நேரம் பார்த்து சங்கர் வேற வீட்ல இல்ல மகேஷ் எது வேணாலும் செய்ய தயங்க மாட்டாரு காயத்ரி எப்படியாவது காப்பாத்தி ஆகணும் எங்க போயிருப்பான்னு தெரியலையேமா எப்படி கண்டுபிடிக்கிறது அண்ணா போலீஸ் கொண்டா கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாமா என்னம்மா பெரிய தொல்லையா போச்சு எத்தனை தடவை அவன் பேர்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறது அவன் போலீஸ் ஸ்டேஷன் படி ஏறானோ இல்லையோ அவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து எனக்கு அழுத்து போச்சு அசிங்கமாவும் போச்சு மன்னிச்சுக்கோங்கண்ணா எங்களாலதான் உங்களுக்கு இத்தனை பிரச்சனையும் நாங்க சிவனே ஆத்துல இருந்தா கூட பிரச்சனை போன் ஒரு ஊர்ல ஆத்துக்கு வருது நான் ஒன்ன சொல்லம்மா மகேஷ சொன்னேன் சரி நவுரு ஹலோ போலீஸ் ஸ்டேஷன் மகேஷ் நம்ம ஜீவாவை பத்தி நினைச்சு பாருங்க மகேஷ் ப்ளீஸ் நான் சொல்றதை கேளுங்க மகேஷ் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் நீ போய் சேரு மகேஷ் மகேஷ் ப்ளீஸ் என்ன விட்டுருங்க மகேஷ் 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 ப்ளீஸ் மகேஷ் மகேஷ் ப்ளீஸ் மகேஷ் மகேஷ் ப்ளீஸ் என்ன விட்டுருங்க மகேஷ் உங்களுக்கு தேவை பணம் தானே அதான் எல்லாத்தையும் கொடுத்துட்டேனே ப்ளீஸ் என்ன விட்டுருங்க மகேஷ் சொன்ன கேளுங்க மகேஷ் என்ன விட்டுருங்க என்னடா இந்த முட்டாள் நம்மள பாய்லர்ல கட்டி போடுறான்னு பாக்குறியா வெயிட் அண்ட் see just a minute ரோஜா பாய்லரோட மெயின் சுவிட்ச் ஆன் பண்ணிட்டேன் நேரம் ஆக ஆக இதோ தெரியுது பாரு அந்த மீட்டர் இது 100 200 300 400 ஏறிக்கிட்டே போகும் ஒரு கட்டத்துல சூடு தாங்க முடியாத இந்த பாய்லர் வெடிச்சிடும் அதோட சேர்த்து நீயும் பீஸ் பீஸ் ஆயிடுவ இது நிச்சயமா ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி இருக்காது ஒரு மின்சார அடுப்போட ஹீட் இந்த பாய்லரோட நெருப்பு எரிஞ்சா எலும்பு கூட கிடைக்காது வெறும் சாம்பல் தான் ரோஜா உனக்கு சொர்க்கம் மேல ஆனா எனக்கு கீழே சொல்லையா 5 கோடி ரூபாய் எனக்கு தான் எப்படி ஐயாவோட ஐடியா நீங்க எல்லாம் ஒரு மனுஷன் இப்படி எல்லாம் அராஜகம் பண்ணி நீங்க அடைய நினைக்கிற சொத்து உங்களுக்கு கிடைக்காது இது என்னோட சாபம் ஐயோ நான் கோவப்படவே மாட்டேன் ரோஜா சாக போற நீ எனக்கு சாபம் விடுறியா பயம் மரண பயம் வந்துருச்சுல்ல சாகரத்தை பத்தி நான் பயப்படல உங்களை மாதிரி மிருகத்துக்கு மனைவியா இருக்கிறத விட சாகரத்து எவ்வளவோ பெட்டர் இந்த விஷயம் மட்டும் மாமாக்கு தெரிஞ்சது போறப்ப கூட உனக்கு உன் மாமா ஞாபகம் வந்துருச்சுல ரோஜா நீ எதுக்கும் கவலைப்படாத நானே மனசாலதான் உன்னை அனுப்பி வைக்கிறேன் டோன்ட் வரி நிச்சயமா உனக்கு சொர்க்கம் தான் உனக்கு சொர்க்கம் தான் கிடைக்கும் அதுக்கப்புறம் ஜீவாவை நான் எடுத்துக்கிறேன் நானே வளர்த்துக்கிறேன் காயத்ரிய சேகிட்ட ஒப்படைச்சிடுறேன் அதுக்கப்புறம் யார் இருக்கா அந்த கிழவி ஜானகி அத ஒரு முதியோர் இல்லத்திலயோ இல்ல எங்கேயாவது ஆசிரமத்திலயோ கொண்டு போய் போட்டுறேன் அப்புறம் யார் இருக்கா அட பாரு மறந்தே போயிட்டேன் உங்க மாமனார் அதான் ராஜசேகர் அந்த ஆள் இருக்கானே அந்த ஆள் கிட்ட நீ எங்க போனாலும் சொல்லிட்டு தான் போவேல கவலைப்படாத நான் போன் போட்டு கொடுக்குறேன் அவர்கிட்ட சொல்லிட்டு கடைசியா ஒரு குட் பை சொல்லிட்டு போயிரு போறப்ப கூட உனக்கு உன் மாமா ஞாபகம் வந்துருச்சுல ரோஜா நீ எதுக்கும் கவலைப்படாத நானே மனசாலதான் உன்னை அனுப்பி வைக்கிறேன் டோன்ட் வரி நிச்சயமா உனக்கு சொர்க்கம் தான் உனக்கு சொர்க்கம் தான் கிடைக்கும் அதுக்கப்புறம் ஜீவாவை நான் எடுத்துக்கிறேன் நானே வளர்த்துக்கிறேன் காயத்ரிய சேகிட்ட ஒப்படைச்சிடுறேன் அதுக்கப்புறம் யார் இருக்கா அந்த கிழவி ஜானகி அத ஒரு முதியோர் இல்லத்திலயோ இல்ல எங்கேயாவது ஆசிரமத்திலயோ கொண்டு போய் போட்டுறேன் அப்புறம் யார் இருக்கா அட பாரு
மறந்தே போயிட்டேன். உங்க மாமனார் அதான் ராஜசேகர் அந்த ஆள் இருக்கானே, அந்த ஆள்கிட்ட நீ எங்க போனாலும் சொல்லிட்டு தான் போவேல. கவலைப்படாத, நான் போன் போட்டு கொடுக்குறேன். அவர்கிட்ட சொல்லிட்டு கடைசியா ஒரு குட் பை சொல்லிட்டு போயிரு. ஹலோ, ராஜசேகர் கிரைனட்ஸ். இந்த வெட்டி பந்தாக்கு மட்டும் குறைச்சலே இல்ல. நீயா? ராஜசேகர், இப்போ நீயா நானான்னு மோதி பார்க்க வேண்டிய கட்டம் வந்தாச்சு. உன் மருமக அதான் ரோஜா, அவ உயிரை பிடிச்சிட்டு இப்ப என் கஸ்டடியில தான் இருக்கா. அவளை என்ன பண்ண? இனிமேல் தான் பண்ண போறேன். நம்ம ஃபேக்டரி பக்கத்துல இருக்க ஒரு குடவுன், அங்க உன் மருமகளை ஒரு பாய்லரோட கட்டி போட்டு பாய்லர் ஸ்விட்ச் ஆன் பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் மருமக பீஸ் பீஸா செதற போறா. என்னடா வயசலாதரா? பொய்யா? அப்ப நீ என்ன நம்பல? இரு, நீ ஏன் உன் மருமக கிட்ட பேசு. இந்தா, ஏய் பேசுடி. மாமா, சீக்கிரம் வாங்க மாமா. மாமா. அம்மணி, அம்மா, ரோஜா, என்னம்மா? ஐயோ அயோக்கியா, கொஞ்சம் போன் அவங்க கொடுமா. ராஜசேகர், இட்ஸ் டூ லேட். பாய். ஹலோ ஹலோ ஹலோ. முருகா, முருகா, என் மருமகளை காப்பாத்து முருகா. டிரைவர் வண்டி எடுப்பா. ஹலோ ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். ஹலோ ஹலோ ஹலோ, ஸ்னேகாவா? மகேஷ், மகேஷ் நீங்களா? நானே தான். நான் சொல்றது மட்டும் நீ செய். இன்னும் 1 மணி நேரத்துக்குள்ள போரூர் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருக்க அம்மன் கோயிலுக்கு நீ வந்துடு. அம்மன் கோயிலுக்கா? எதுக்கு? உனக்கும் எனக்கும் கல்யாணம். என்னது? நான் உனக்கு வாங்கி கொடுத்த பட்டு புடவையும் தாலியும் எடுத்துக்கிட்டு உடனடியா அந்த அம்மன் கோயிலுக்கு வந்துடு. பல முறை நீ அந்த புடவையை கட்டிக்கிட்டு என் கையால தாலி கட்டிக்கணும்னு வந்தப்பெல்லாம் ஏதோ ஒரு காரணத்தினால நம்ம 2 பேரோட கல்யாணம் நின்று போச்சு. ஆனா இந்த முறை யாராலையும் நம்மளை தடுக்க முடியாது. நம்ம 2 பேரும் வாழ போறோம், சேர்ந்து வாழ போறோம். உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஏன் இப்படி கண்ணா பின்னான்னு உளறிட்டு இருக்கீங்க? மண்டையில அடி ஏதாவது பட்டெடுத்தா? இல்ல ஸ்னேகா, இது விளையாட்டு இல்ல, காட் ப்ராமிஸ். போன தடவை மாதிரிலாம் நான் உன்னை ஏமாத்த மாட்டேன். எனக்கு நீதான் சரியான ஜோடி. அதை அனுபவப்பட்டு அடிப்பட்டு புரிஞ்சுக்கிட்டேன். இப்பவே வா, நான் உன் கழுத்துல தாலி கட்டுறேன். முதல்ல காயத்ரி எங்க இருக்கா அத சொல்லுங்க. நம்ம குழந்தை என்ன பண்ணீங்க மகேஷ்? அது வந்து ஜானகி அம்மா தான் ஃபோன் பண்ணி சொன்னா. நீங்க மாற மாட்டீங்களா மகேஷ்? ஜென்மத்துக்கும் திருந்த மாட்டீங்களா? என் காயத்ரி எங்க? நம்ப காயத்ரி ஸ்னேகா, நம்ப காயத்ரி. ஐயோ சரி, காயத்ரி எங்க? என்கிட்ட தான் இருக்கா, பத்திரமா இருக்கா. மகேஷ், மகேஷ் ப்ளீஸ் காயத்ரி எதுவும் பண்ணிடாதீங்க. அவளை திருப்பி அனுப்பிடுங்க மகேஷ். நீங்களும் போலீஸ் கிட்ட சரண்டர் ஆயிடுங்க. தப்பு மேல தப்பு பண்ணிட்டு இருக்காதீங்க ப்ளீஸ். ஏய், நீ வருவியா வரமாட்டியா? நான் வரமாட்டேன் மகேஷ். நன்னா 4 தடவை அழுத்தி சொல்லு, பரமண்டல ஏற மாதிரி. மா நீ வேற பேசாம இரு. மகேஷ், என்னால வர முடியாது. ஸ்னேகா, நான் திருந்தணும்னா நீ வரணும், நீ எனக்கு கிடைக்கணும். எனக்கு உன்னை விட்டா வேற யாரும் இல்ல ஸ்னேகா. உனக்கும் என்ன விட்டா வேற யாரும் இல்ல. வா, நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழலாம். ஆமா, இப்ப மட்டும் ரொம்ப வாழ வச்சிட்டீங்க என்ன. டேய், போன் என்கிட்ட கொடு, அப்பதான் அவன் சரிப்படுவான். அம்மா இருமா, எது விபரீதம் நடக்கிறதுன்னு தெரியாது. நீ எதையாவது பேசி காரியத்தை கெடுத்துட்டு போற. கொஞ்சம் அமைதியா இரு ப்ளீஸ். ஹலோ மகேஷ், நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க ப்ளீஸ். நான் போலீஸ் உடனே அந்த இடத்துக்கு அனுப்புறேன். நீங்க காயத்ரி அவங்க கிட்ட ஒப்படைச்சிட்டு நீங்களும் போலீஸ் கிட்ட சரண்டர் ஆயிடுங்க மகேஷ். அதுதான் உங்களுக்கும் நல்லது, ரோஜாக்கும் நல்லது. ரோஜாக்கு எது நல்லதோ அதை நான் பண்ணிட்டேன் ஸ்னேகா. ரோஜாவை நான் செட்டில் பண்ணிட்டேன். அவளும் அதுக்கு ஒத்துக்கிட்டா. என்னது? ரோஜாவை செட்டில் பண்ணிட்டீங்களா? ஆமா, அவளும் பாவம் எத்தனை நாளைக்கு தான் இதே பிரச்சனையோட போராடிக்கிட்டே இருப்பா. அதனாலதான் அவளை நான் ஒரேடியா செட்டில் பண்ணிட்டேன். அவளும் நிரந்தரமா போறதா முடிவு பண்ணிட்டா. நீங்க சொல்றது என்னால நம்ப முடியல மகேஷ். நம்பணும், நீ நம்பணும். நான் நல்லவன், ரொம்ப நல்லவன்.
திருந்திட்ட. நீ, நானு, காயத்ரி, அந்த இன்னொன்னா அவ பேரு வாணி மகேஷ். வாணி. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வாழ போறோம். முதல்ல உன் கழுத்துல தாலி கட்டுறேன். அதுக்கப்புறம் நம்ம குடும்பத்துக்கு புதுசா ஒரு வீடு, பிரச்சனை இல்லாத வாழ்க்கை, நல்லதா ஒரு வேலை, செட்டில் ஆயிடலாம் ஸ்னேகா. வாழ்க்கையில ரொம்ப இழந்துட்டோம். இனிமேல் வாழ்ந்து பாத்திரலாம். கொஞ்சம் சீக்கிரமா ஆட்டோ பிடிச்சிட்டு ஓடி வந்துரு. நிஜமா சொல்றீங்களா மகேஷ்? சத்தியமா சொல்றேன். இங்க பார், இவ்ளோ உண்மைகளை ஒட்டு மொத்தமா என் வாழ்க்கையில இது வரைக்கும் நான் பேசினதே இல்லை. ஐ ப்ராமிஸ், ஐ ஸ்வேர். உன் மேல சத்தியமா, சாமி சத்தியமா, நீ வந்துரு. நான் உன் கழுத்துல சத்தியமா தாலி கட்டுறேன். அது மகேஷ், நான் ஸ்னேகா, நீ வரலனா நான் என்ன வேணாலும் பண்ணிடுவேன். தற்கொலை கூட பண்ணிப்பேன். இல்ல காயத்ரியை கூட கொன்றுவேன். வேண்டாம், குழந்தை ஒண்ணும் பண்ணிடாதீங்க மகேஷ். அப்படின்னா உடனடியா கிளம்பி வா. இந்த ஊர் பிரச்சனையான ஊர். இந்த ஊர் நமக்கு வேண்டாம். வேற ஏதாவது ஊருக்கு போயிடலாம், அங்க வாழலாம். நீ மட்டும் எனக்கு வேணும் ஸ்னேகா. ஐ லவ் யூ. ஐ ரியலி லவ் யூ. ப்ளீஸ் வந்துடுமா? டேய் கடங்கார பாவி. டேய் ஹலோ ஹலோ. ஏய், அவன் வச்சிருப்பான், வை. நான் போறேம்மா. எங்க? மகேஷ் கூப்பிடுறாரு. என்னடி உனக்கு என்ன பைத்தியம் கீதி முடிச்சு போயிட்டா? நான் ஒன்னு அனுப்ப மாட்டேன். இல்லம்மா, நான் இப்ப உங்க போலன்னா ஏதாவது விபரீதம் நடந்துரும். நான் கிளம்புறேன். ஏய் அப்பா, இந்த வீட்ல இருந்து ஒரு சனியை ஒழிய போகுது. ஐயோ, வைராக்கியமா இருந்தவள ஒரு போனை பண்ணி. அண்ணா. மாமி. ஏய், ஏண்டி ஏன் புருஷனை கூப்பிடுற? அண்ணா. என்ன வைதேகி? இந்த கடங்கார பாவி மகேஷ் போன் பண்ணானா? அவன் என்ன சொன்னான்னு தெரியல. இவ உடனே கிளம்புறேன்னு போயிருக்கா. அவ எப்படி போறான்னு நான் பாக்குறேம்மா. இத பாருங்க, அவ எப்படி போனாலும் அதை பார்த்துட்டு நீங்க சும்மா தான் நிக்கணும். புரிஞ்சுதா? இத உங்க குடும்ப விவகாரம். அம்மா சும்மா இருக்க மாட்டே. நீ சும்மா இருடா. உன் பொண்டாட்டி விஷயத்துல என்ன தலையிட வேண்டாம்னு சொன்னல, அதே மாதிரி ஏன் புருஷன் விஷயத்துல நீ தலையிட வேண்டாம். ரோஜா, ஏன் தேவையில்லாம ட்ரை பண்ணிட்டு இருக்க? எனக்கும் ஸ்னேகாக்கும் கல்யாணம். வரட்டா? குட் பை ஃபாரெவர். என்னடி கோலம் அது? ஸ்னேகா, என்ன இது? மகேஷ் என்ன கூப்பிட்டிருக்காரு. நான் கிளம்புறேன். இன்னும் 1/2 மணி நேரத்துல அம்மன் கோவில்ல எங்களுக்கு கல்யாணம். என்னாச்சு உனக்கு? என்ன விளையாடுறியா? என்னமோ கடத்தருக்கு போற மாதிரி போற? சார், நீங்க இதுவரைக்கும் எனக்கு செஞ்ச உதவிக்கெல்லாம் ரொம்ப நன்றி. தயவு செஞ்சு என்ன தடுக்காதீங்க. நான் கிளம்புறேன். இந்த செருப்படி போதுமா, இன்னும் வேணுமா? ஸ்னேகா, என்னது முட்டாள்தனம்? அந்த மகேஷ் நம்பிய போற? ஆமா அக்கா, ஒரு கல்யாணம்னா முகூர்த்தம் பார்க்கணும், பத்திரிக்கை அடிக்கணும். எனக்கு அந்த குடுப்பனை இல்ல சோபா. ஸ்னேகா, ரோஜாவை பத்தி நினைச்சு பாத்தியா? அவ வாழ்க்கையை அழிக்கணும்னு முடிவு பண்ணிட்டியா? ரோஜாவை செட்டில் பண்ணியாச்சுன்னு மகேஷ் சொல்றாரு. ரோஜாவும் அவர் வாழ்க்கையை விட்டு விலகறதுக்கு சம்மதிச்சிட்டாலாம். நீ சொல்றது நம்புற மாதிரியா இருக்கு? சார், எல்லாரும் இந்த ஸ்னேகா மாதிரி கடைசி வரைக்கும் போராடிட்டு இருக்க மாட்டான். ரோஜா தோத்து போயிட்டா, அதனால விலகி போறா. ஆனா ஸ்னேகா ஜெயிக்கிற வரைக்கும் ஓய மாட்டான். நீ சாகர வரைக்கும் ஜெயிக்க மாட்டடி. எங்க வயிற்றுச்சல் உன்னை வாழவே விடாது. நான் கல்யாணம் பண்ணிக்க போறேம்மா. எனக்கு ஆசீர்வாதம் பண்ணு. நீ நன்னா இருக்க மாட்டடி. நீயும் மகேஷும் நாசமா போயிடுவே. தூக்குறதா தூக்குவே. இதுதான் உன் ஆசீர்வாதம்னு ரொம்ப சந்தோஷமா? நான் வரேன். ஏய் ஸ்னேகா, மாமா விட்டுருங்க. அக்கா, எங்க கல்யாணம்? போரூர்ல இருக்கிற அம்மன் கோவில்ல. தயவு செஞ்சு யாரும் உங்க வந்துடாது. விடுங்க. வைதேகி, வாங்க, புறப்படு.
நான் வரமாட்டேன். இத பார், கல்யாணத்துக்கு இல்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு. அந்த கல்யாணத்தை எப்படியே தடுக்கணும். இல்லடி, நீங்க போக கூடாது. எங்க போறீங்க? ஏன் கல்யாணத்தை நிறுத்தணும்? சங்கர், ஏன் இவனை கூப்பிடுங்க? இவனை பெரிய ரவுடியா? நீங்க போங்கப்பா. நீங்க போங்கப்பா, நான் பாத்துக்கிறேன். நீ வா. வாங்குறல. வைதேகி, விடுடா. நீ நாசமா போய்டுவ. நல்லாவே இருக்க மாட்டே. சாபம் கொடுத்துட்டல, நான் ரொம்ப நல்லா இருப்பேன். வா. படு பாவி. அவங்கள பழி வாங்குறேன் இருமான்னு சொல்லிட்டு என்னையே பழி வாங்கிட்டான். நீ எப்படி நல்லா இருக்க நானும் பாக்குறேன். மகேஷ், என்ன இது? ஏன் காயத்ரியை தூக்கின்னு வந்திருக்கீங்க? நீ கூப்பிட்டா வரமாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதான் காயத்ரியை தூக்கிட்டு வந்தேன். இனிமே நம்ம கல்யாணத்தை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற ஆசையில நான் வீட்டை விட்டு ஓடி வந்துட்டேன் ஸ்னேகா. மகேஷ், நான் பேச வேண்டிய டயலாக் எல்லாம் நீங்க பேசிட்டு இருக்கீங்க. நான் உண்மையை தான் சொல்றேன். இப்போ உடனடியா நம்ம 2 பேருக்கும் கல்யாணம். மகேஷ், நீங்க சொன்ன மாதிரியே நான் ரெடி ஆயிட்டு வந்திருக்கேன். நீங்க வாங்கி கொடுத்த இந்த புடவையை கட்டிண்டு தாலியோட வந்திருக்கேன். மகேஷ், காயத்ரி கொடுங்க. ஸ்னேகா, நீ காயத்ரி பத்தி கவலைப்படாத. இனிமே இவன் நம்ம கூட தான் இருக்க போறான். நம்ம 2 பேர் கல்யாணத்துக்கு சாட்சி நம்ம குழந்தை காயத்ரி தான். குழந்தைய கொடுங்க. என்ன மகேஷ், இன்னமும் என் மேல நம்பிக்கை இல்ல? நான் தான் கல்யாணத்துக்கு ரெடியா வந்திருக்கேனே, அப்புறம் ஏன் குழந்தைய கொடுக்க மாட்டேங்கிறீங்க? எங்க அம்மா என்னை எவ்வளவு தடுத்தும் எதிர்த்தும் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு முழு மனசோட இங்க வந்திருக்கேன். நம்மள பிரிக்க இனி யாராலையும் முடியாது. நாம கல்யாணம் பண்ணிக்கிட்டு வெளியூர் போயிடலாம், மும்பை வேணாலும் போயிடலாம். அங்க போய் சம்பாதிச்சு குடும்பம் நடத்தலாம், சந்தோஷமா வாழலாம். எனக்கு பணம் சொத்தெல்லாம் வேண்டாம். நீயும் காயத்ரி தான் என் சொத்து. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு மகேஷ். எத்தனையோ தடவை நான் கெஞ்சி கூத்தாடினப்போ எல்லாம் இழகாத உங்க மனசு இப்போ எப்படிதான் இழகித்தோ? எத்தனையோ தடவை முயற்சி செஞ்சு நடக்காத இந்த கல்யாணம் இப்போ எப்படிதான் நடக்கிறதோ? அதிசயமா இருக்கு. ஸ்னேகா, ப்ளீஸ் லேட் பண்ணாத, வா போலாம். மகேஷ், இந்தாங்க மகேஷ் தாலி. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் இதுக்கான நேரம் வந்திருக்கு. சரி, வா போலாம். இன்ஸ்பெக்டர் கொடுப்பா. சார், நான் ராஜசேகர் பேசுறேன் சார். என் பையன் மகேஷ் என் மருமகளை கடத்தி கொண்டு போய் போலூர் பக்கத்துல வச்சு மிரட்டிட்டு இருக்கான் சார். ஆமா சார், என் குவாரி பக்கத்துல சார். நீங்க உடனே வாங்க சார். வாங்க சார், ப்ளீஸ் ப்ளீஸ். கொஞ்சம் சீக்கிரம் பாப்பா. வேகமா 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 போ, சீக்கிரம். சுவாமி, நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோம். அம்மனுக்கு சாத்திருக்க மாலையை எங்களுக்கு தர முடியுமா? கண்டிப்பா, பேஷா தரேன், வாங்கிக்கோங்க. இந்தாங்கோ, இந்தாம்மா. பாத்தியா ஸ்னேகா, நம்ம ரொம்ப அதிர்ஷ்டசாலிங்க. அம்மன் கழுத்துல சாத்தியிருந்த மாலை நம்மளுக்கு கல்யாண மாலையா வந்திருக்கு. அம்மன் சாட்சியா, நம்ம குழந்தை காயத்ரி சாட்சியா நான் உன் கழுத்துல தாலி கட்டுறேன்.